மக்களே, நான் பல தடவை நான் சொல்லியிருப்பேன், முத்துக்குமரன் அவர்கள் பண்ற விடயங்கள், பேசுகின்ற வார்த்தைகள், அவருடைய நடவடிக்கைகளை பல பேருக்கு ஒரு பாடமா இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு கூட அவருக்கு நடந்த ஒரு விடயத்தின் மூலம் ஒரு பாடம் ஒன்று படிப்பிச்சிருந்தாரு. அந்த விடயம் நடக்கைக்குள்ளையும் சரி, அந்த விடயம் முடிந்ததுக்கு அப்புறமும் சரி, ராயன் அவர்களுடைய அக்கா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்வாங்கல்ல. அழகுன்றது வெள்ளை, கருப்பு, அப்புறம் இந்த ஃபேஸ் குண்டா இருக்கிறது, இல்ல அந்த ஸ்லிம்மா இருக்கிறது, பாடி ஸ்லிம்மா இருக்கிறது, இல்ல பாடி குண்டா இருக்கிறது, உயரம், அப்புறம் உயரம் குறைவு அப்படின்றதுன்றதுல இல்ல, மனசுல இருக்கு. மனசு அழகா இருந்துச்சுன்னா நமக்கு அழகு சாதனம் தேவையில்ல, ஒண்ணுமே தேவையில்ல, அழகாத்தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸ்ரீதேவி அவர்கள் இருந்த காலத்துல தான் ஆக்ட்ரஸ் சரிகா அவர்களும் கொடி கட்டி பறந்தாங்க. சரிங்களா? சோ அந்த உருவமோ கலரோ, நான் சொல்றேன், ஹீரோயினா கொண்டாடினவங்க. பொதுவா எல்லாருமே ஹீரோயின் தான், மனசு அழகா இருந்தா. எல்லாருமே ஹீரோ தான், மனசு அழகா இருந்தா. நான் ஏன் இதை இப்ப சொல்லணும் அப்படின்னா, சத்தியமா சொல்றேன், ராயன் அவர்களுடைய அக்காவோட முகத்தில் அவ்வளவு வன்மம், அவ்வளவு பொறாமை, the face telling the whole story அப்படின்னுவாங்க. அவங்களுடைய அந்த முகத்திலே அவ்வளவு ஒரு படங்கள்ல வர்ற அந்த வில்லத்தனம். பொதுவா நடிகர்கள் நடிகைகள் என்னுடைய நண்பர்கள் செட்டில் இருக்கக்குள்ள பார்த்துருக்கேன். பொதுவா இப்ப நடிகைகளோ நடிகர்களோ ஒரு வில்ல கதாபாத்திரம் இல்ல ஒரு பழி வாங்குற கதாபாத்திரம் அப்படின்னா, அவங்க அந்த ஷூ அந்த ஓகே அக்ரிமெண்ட் போட்டதுல இருந்து அந்த கேரக்டரா பல பேர் மாறிடுவாங்க. அப்ப அவங்க அந்த சேது அண்ணா பவித்ராக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு, நீங்க ஆக்ட்ரஸ் தானே, உங்களுடைய முகத்துல உங்களுடைய கோபம் வெளியில வருது, அதை காமிக்காத மாதிரி உங்களுக்கு பண்ண தெரியாது. பிகாஸ் ஒரு நல்ல நடிகர் நடிகைகள் அப்படின்னவங்களுக்கு அந்த முகத்துல இருக்கிற சில விடயங்களை காமிக்காமையும் பண்ண முடியும், காமிக்கிற மாதிரியும் காட்ட முடியும். பல பேர் அக்ரிமெண்ட் பண்ணோடய அந்த கேரக்டரா மாறிடுவாங்க. வில்லிகளா நடிகைக்குள்ள அவங்களுடைய ஃபேஸை பார்த்தாலே நமக்கு ஒரு நெகட்டிவிட்டி வைப்ஸ் வந்துடும், பயம் வந்துடும். அதுதான் ஹீரோக்கான பிளஸ். வில்லன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானோ ஹீரோட மவுஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒன்றும் பண்ணாம இருக்கிறோம். ஸோ அப்ப எனக்கு அவங்களுடைய ராயனோட சிஸ்டரோட முகத்தை பார்க்கக்குள்ள அவ்வளவு ஒரு வன்மம் அப்படின்றத விட அவ்வளவு ஒரு நெகட்டிவிட்டி. இதுக்கு முதல் 3 ஃபேமிலி வந்தாங்க. 4வது அந்த ஃபேமிலிக்கு முதல் 3 ஃபேமிலிக்கு முடியல நிறைய டிஃபரெண்ட் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் தட் வன்மம். சரிங்களா? சீரியஸ்லி உண்மையை பேசித்தானே ஆகணும். சரி, அப்படி இருக்கக்குள்ள அவங்க அவ்வளவு தூரம் முத்து பண்ணாததெல்லாம் சொன்னாங்க. நம்ம அங்க இருந்த கதை வேற. ஸோ பட் அங்க முத்துகிட்ட நான் படிச்ச பாடம் 2 விடயம். அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, சேது அண்ணா ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவிச்சு கொண்டிருக்காங்க. இந்த விடயம் நடந்ததுன்னா சத்தியமா சேது அவர்களுக்கு விஜய் டிவியும் சரி, தமிழ் பிக் பாஸ் டீமும் சரி பண்ணுகின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம். இதற்கு ஒரு வீடியோ நைட்டும் வரும். பேச வேண்டிய நபர்களோட நம்ம பேசிக்கொண்டுதான் இருக்கோம். அவங்களுக்கு மட்டுமா மீடியாக்களை தெரியும்? நம்ம ஓகே பார்க்கலாம். சரி, அப்படி இருக்கக்குள்ள சேது அண்ணா ரசிகர்களோட மிகப்பெரிய கண்டனம். அர்ச்சனா அவர்கள், அதுக்கப்புறம் அருண் அவர்களுடைய சில சிம்பதி நாடகங்கள் அப்படின்ற மாதிரி கதைகள், அது என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் அவர்கள். முத்துக்குமரன் பேரை பார்த்தீங்களா? வாவ். ஸோ அப்போ எல்லாருக்கும் அமையாதுமா, சில பேருக்கு தான் அமையும். ஸோ முத்துக்குமரன், அப்போ முத்துக்குமரன் அவர்களை பற்றி அவங்களுடைய சிஸ்டர் சொல்லைக்குள்ளேயே எனக்கு இந்த ரச்சரன் படம் இருக்குல்ல, அதில் நாகார்ஜுனா அவர்கள் வரைக்குள்ள அந்த வில்லன்கள் அவரை மிரட்டைக்குள்ள அவருக்கு நாடி நரம்பெல்லாம் அப்படி இருக்குமில்ல. சத்தியமா நானும் சரி, என்னுடைய நண்பர்கள் ஆன்லைன்ல பார்த்தவர்கள் பல பேர் கால்ல கனெக்ட் ஆகி கொண்டிருக்கீங்களா, எல்லாரோட இதுவுமே அதுதான். ஆனா இது முத்து பண்ணாததெல்லாம் சொல்லி கொண்டிருக்கு அப்படின்னு நமக்குள்ள. முத்து அவர்கள் வாய் திறக்கல, முத்துவும் வாய் திறக்கல, மஞ்சரி அவர்களும் வாய் திறக்கல. என்ன அப்படின்னா, அவங்களோட இது முத்து சொன்னாராம், நோமினேஷன் ஃப்ரீ பாஸ், இது ஏதோ தகுதி இல்லை, டிக்கெட் ஃபினாலே வின் பண்ண தகுதி இல்லை, அப்படி தகுதி இல்லைன்ற வார்த்தைகள் எல்லாம் அப்படின்ற மாதிரி அந்த அக்கா அவ்வளவு தூரம் வன்மத்தை கொட்டி கொண்டு இருந்தாங்க. ஐ ஹோப் அவங்க வெளியில அந்த அவங்களோட சீனை பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கே புரியும் எவ்வளவு தூரம் அந்த ஒரு நெகட்டிவிட்டி வாய்ஸ் அவங்களோட முகத்துல தெரிஞ்சுது, அவங்களோட வார்த்தைகள் தெரிஞ்சுது அப்படின்னு. ராயனை காலி பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அவங்களோட அக்கா ராயனோட
இந்த பிக் பாஸ் தமிழ் இதுக்கப்புறம் அவருடைய அந்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எல்லாம் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் அவங்களுடைய சிஸ்டர் போட்டிருக்காங்க. வெளியில பாருங்க நடக்க போறத. ஆல்ரெடியே பயங்கர நெகட்டிவிட்டி இப்ப சோசியல் மீடியால வச்சு செய்யறாங்க. சரி, அப்படி இருக்கிற முத்து அவர்கள் எதுவுமே பேசல. சரி, அவங்க போனதுக்கு அப்புறம் ஜாக்லின் ஆகும் வந்து கேட்டாங்க, ஏப்பா பேசாம இருந்தீங்க அப்படின்னு. முத்து சொன்னாரு, அவங்க வந்த விருந்தாளி கிட்ட நம்ம வந்து திரும்ப இப்படி சொன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு விருந்தோம்பல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான். இதுல 2 டிஃபரெண்ட் இருக்கு. அருண் அவர்களை பற்றி மஞ்சரி அவர்களுடைய சிஸ்டர் உண்மையா சொல்லக்குள்ள அருண் பேச தொடங்கினா அவங்க ஆஃப் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு பாக்குற நமக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இங்க முத்து அதை பண்ணல. இதுதான் முத்துக்குமரன் தரம் என்றது. ஆனா அதுக்கப்புறம் முத்து அவர்கள் வந்து ராயன் கிட்ட போய் சொல்லுவாங்க, நம்ம போட்ட டீலு போன முறை அந்த டாஸ்க்ல அந்த போன வீக் நடந்த டாஸ்க்ல நம்ம போட்ட டீலை நீ மீறிட்ட. அது வந்து நான் உங்ககிட்டயே சொல்லிட்டேன். ஆனா நீ டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணக்கூடாது, உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நான் சொல்லல. பட் எந்த சிஸ்டரா இருந்தாலும் தம்பி மீது இருக்கிற அக்கறையில இப்படி சொல்றதான் அது எனக்கு பெருமையா தான் இருந்துச்சு. தம்பி மேல எவ்வளவு அக்கறையா இருக்காங்கல்ல, அன்பா இருக்காங்க அப்படின்னு. எனக்கு முத்துவை நான் பார்க்கக்குள்ள 26 வயசு மக்கள் அவருக்கு. ஆனா அவருடைய மேச்சூரிட்டி லெவல், அவருடைய அறிவு, அவருடைய தெளிவு, இதுவே நான் அங்கே இருந்திருந்தா நம்ம வந்து பதில் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன் பட் நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னல, முத்துக்கிட்ட கத்துக்கிட்ட பாடம் வந்து இதுதான். அது கரெக்டா பண்றாரு பாருங்க. அவங்க கிட்ட பேசாம அது யாருக்கு சொல்லணுமோ அவர்கிட்ட போய் சொன்னாங்க பாருங்க. அந்த வளர்ப்புன்றது தான்யா, சபாஷ். சரிங்களா? முத்துக்குமரன் நான் பல தடவை சொல்வது பிக் பாஸ் என்றது ஒரு பாடம் அப்படின்னு. நான் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண அத்தனை பேரும் வின் பண்ணியிருக்காங்க. முதல் நாள்ல இருந்து நான் சப்போர்ட் பண்ண அத்தனை பேரும் முதல் நாள் நான் யாரை வின்னர் சொல்லணும், 105வது நாள் அவங்க தான் டைட்டில் அடிச்சிருக்காங்க. சீசன் 7ல உண்மையான வின்னர் பிரதீப்புக்கு அப்படி நடக்கும்ன்றது டிவிக்கே தெரியாது, டிவிக்கே விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் எடுத்துக்கிட்டு ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப், ஸோ அதனால அர்ச்சனா வின் பண்ண வைப்போம் அப்படின்னு சொன்னேன். 42வது நாள் 105வது நாள் அவங்க தான் வின்னர். ஸோ என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்திருக்கு. அப்போ நான் யாரை வின்னர்னு சொல்கிறேனோ அவங்க கிட்டே நம்ம ஒவ்வொரு முறையுமே ஒரு பாடத்தை நான் எடுத்துக்குவேன், நல்ல விடயங்களை எடுத்துக்குவேன். அப்படி அதிகமாக நான் பாடங்கள் படித்து கொண்டிருக்கிறது அப்படின்னா மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள். சிறப்பு, தரத்திலும் தரம். சரிங்களா? இது ஒரு விடயம். 2வது விடயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேதுபதி அண்ணா அவர்கள். மக்களே, இப்போ அர்ச்சனா அருண இது தனி வீடியோ வரும், நான் சொல்றேன். அர்ச்சனா அருண லவ் பண்றாங்கன்றது இதற்கு முதல்ல எவ்வளவு போய் பாருங்க. யூடியூப்லயே 50,000 வியூ, 1 லட்சம் வியூ, ஏன் 1.2 மில்லியன் வியூ வந்த இதாவது அர்ச்சனா அருண் காதல் இல்லை, அர்ச்சனா அருண் காதலா கொஸ்டின் மார்க் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் யூடியூப்ல, சோசியல் மீடியால, மேபில, இன்ஸ்டாகிராம்ல, மெகசின்ல பேசக்குள்ள வாய மூடிக்கொண்டு இருந்தாங்க நம்மளுடைய அக்கா அர்ச்சனா அவர்கள். சரிங்களா? அருணோட பிஆர்ல அவங்க. ஆனா இந்த சீசன்ல நம்ம குங்குமம் அருண் டபக்கு டப்பா அருண் அவருக்கு மார்க்கெட் இல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் வருது காதல். இவர் இல்லைன்னா நான் இல்லை, இவர் என் உலகம் அப்படின்னு வா அங்க ஒரு நாடகம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவருக்கு அட்டென்ஷன் வருது இல்ல. அங்க முத்துக்குமரன் ஒரு பக்கம் ஜொலிக்கிறாங்க, இங்கால வந்து வேற இது போய்கொண்டிருக்கு. ஸோ அப்போ இங்க அருணுக்கு கதை இல்லைன்னா உடனே சேதுவண்ணாக்கு கேஸ்டா 3வது வீக்கு குங்குமம் பூ உட்காருங்கன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா அப்படின்ற மாதிரி ஐ ஸ்டாண்ட் வித் அருண் 2வது நாடகம். அதுக்கப்புறம் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு இவங்க தான் சொல்லி அனுப்புனாங்களான்னு தெரியல. வந்த யாருக்கிட்டையாவது ஆள்ட கேரக்டர் மாறிட்டு, ஏன்னா சேதுவண்ணா சொல்லுவாங்கல்ல, என்ன அருண் சட்டையெல்லாம் வித்தியாசமா இருக்கு, ஓ இது என்னது அப்படின்னு, அதெல்லாம் சிக்னல் வெளியில என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப ஆள் வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தோடனே வேற மாதிரி வந்துச்சு, பயங்கரமா அப்யூஸ் பண்ணிச்சு உள்ளுக்குள்ள இருந்தவங்கள, நிறவரி தாக்குதல். அதுக்கப்புறம் பெண்களுக்கு எதிரான ஒரு வார்த்தை 6 அங்கால 2 எடுத்து வரும், அந்த வார்த்தையை வச்சு நகைச்சுவை அடிச்சாரு. அதுக்கும் இந்த அக்கா ஸ்டாண்ட் பண்ணிச்சு, ஐ ஸ்டாண்ட் வித் அருண். மக்கள் கிழிச்சு இருந்தோடனே அந்த போஸ்டர் டிலீட் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரன் ரசிகர்கள் மீது அபாண்டமா பழி, அங்க சொல்வேன் இங்க சொல்வேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சேதுவண்ணாக்கு அகேன்ஸ்டா திரும்ப ஒரு வீடியோ, அந்த தொழிலாளர்கள் அந்த விடயத்துல எல்லாமே மக்கள் செருப்படி கொடுத்தாங்க. இப்ப என்னன்னா இன்னொரு ராமா போகுது. அதாவது அருணுக்கு ஒரு சிம்பதி நாடகம் கிரியேட் பண்ணத்தான் போறவங்க எல்லாமே வந்து இந்த முரண்பாடு இருக்கக்குள்ள அருணோட பேரை சொல்லுங்க. அதாவது சில தூண்டி விடுறது இருக்குல்ல,
அந்த விடயத்தை நீங்க பேசுங்க அப்படின்னு. அதாவது அருண்ட பேரை சொல்லுங்கன்னு இல்லாம இந்த விடயத்தை நீங்க பேசுறீங்கன்னா நல்லா இருக்குன்னு பேசுறீங்களா அப்படின்னு அவங்க வந்து பேசிக்கல. இங்க இவருக்கு ஒரு சிம்பதி மாதிரி இப்ப நிறைய பார்த்தேன் ரீல்ஸ் எல்லாம் இந்த பாவப்பட்ட பிஜிஎத்தை போட்டு இந்த ஆள் அழுகிற மாதிரியும் கடிதத்தை வச்சு பாக்குற மாதிரியும் போட்டிருக்கு. அக்காட வேலை போல இருக்கு. எவ்வளவு லட்சம் இதுக்கு செலவாகுதோ தெரியல. லட்சம் எல்லாம் அவங்களுக்கு பெருசு இல்லைல்ல. சரி, அப்படி இருக்கக்குள்ள இப்படி ஒரு நாடகத்தோட எண்டிங் கிளைமேக்ஸ் என்னன்னா, அக்கா அப்படியே கதவை திறந்து வருவாங்களாம், வந்து முத்துவை மஞ்சரி முத்துவை வச்சு செய்வாங்களாம்னு. எனக்கு புரியல இந்த ஸ்கிரிப்டை எழுதுறவன் எவன் அப்படின்னு. அப்ப அருணை வந்து தமிழ்நாட்டில் இருக்க விட மாட்டேங்க போல இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அருணுக்கு அவர் பண்ண வேலைக்கு அவர் வெளியில் அனுப்பினதோட அவரை மக்கள் மறந்துருப்பாங்க. ஆனா நீங்க சேது அண்ணாக்கு எதிராக 2 வீடியோ போட்டீங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் ரசிகர்கள் மீது ஒரு பழிய போட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து வேற வேலைகள் எல்லாம் பண்றீங்க. அதாவது எப்படி ட்விட்டர் உங்க முத்துவை பத்தி யார் யார் தப்பா பேசுறாங்களோ அதை ரீட்வீட் பண்றது, சேது அண்ணாக்கு அகேன்ஸ்டா வந்து உங்களுடைய இந்த வீடியோக்கள் போடுறது. இப்ப என்னடான்னா உள்ளுக்குள்ள போறதுக்கான இப்ப ஒரு டோக்கன் சோசியல் மீடியால வருது. ஸோ அருணை காலி பண்றேன்னே இருக்கீங்க போல இருக்கு. சந்தோஷம். சரிங்களா, வெளியில வந்தோன்னு அவரே கேட்பாரு. பட் எனக்கு ஒண்ணுதான் சரிங்களா, பிக் பாஸோட ரூல்ஸ் படி வந்து இந்த பிஆர்கள் வந்து உள்ளுக்கு விட மாட்டாங்க. ஸோ நீங்க அர்ச்சனா அவர்கள் அருணுக்கு பிஆர் தான் வேலை பண்றாங்க. ஸோ அடுத்தது வந்து போன சீசனுக்கு வந்தவங்க இதற்கு முதல் உறவினர்களா வந்து எந்த தமிழ் பிக் பாஸ்லயோ வேற தெலுங்குலயோ இப்படி இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல வரையில வந்தாலும் வாய மூடி போட்டு எல்லாரையும் பாராட்டிட்டு தான் போயிருப்பாங்க. ஒரு அடுத்த போட்டியாளர் மனசை நோக்கடிக்கிற மாதிரி கேள்விகள் கேட்கவையோ இல்ல ஒரு தப்பான ஒரு இன்ஃபுளுன்ஸை பண்றதுல ஈடுபடையில். சரிங்களா, ஸோ அதனால இன்னொன்னு முக்கியமான விடயம், இந்த பிக் பாஸ் என்றவர் எவ்வளவு பெரிய ஒரு நபரோ அது போல அந்த பிக் பாஸ் நடத்துற ஹோஸ்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு. அப்ப அந்த ஹோஸ்ட பத்தி தப்பா பேசின நபர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக தகுதி இல்லை, போகவும் கூடாது, போகவும் முடியாது. சரிங்களா, இது வந்து பிக் பாஸ் ரசிகர்களோட கோரிக்கை, சேது அண்ணா ரசிகர்களோட கோரிக்கை. ஸோ ஒரு வேலை அர்ச்சனா போனா கண்டிப்பா அது சேது அண்ணா அவர்களை அவமதிப்பதாகத்தான் இருக்கும். அதனாலேயே அவங்க போகக்கூடாது அப்படி என்பதான் மக்களோட கருத்து. என்னோட விருப்பம் அதுதான். சரிங்களா, ஸோ மக்களை நீங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வெளியில இருந்து கெடுத்தது போதும், உள்ளுக்குள்ளையும் கெடுக்க வேணாம். இன்னும் அருணுக்கு நெகட்டிவிட்டி கூடும் அப்படின்னா அதுக்கு காரணம் இவங்க தான். இவங்க வெளியில பண்ணி கொண்டிருக்க வேலைகள் தான். ஏண்டாப்பா ஆல்ரெடியே அவரோட சட்டையே 20,000 30,000, ஒரு நாளைக்கு 80,000க்கு மேல காசு ஒரு நாளைக்கு. பிறகு ஏன் இப்படி 50 லட்சம் வருதோ இல்லையோ அது வராது, டாப் 3 விட வராது. சரி, ஆனா ஒரு நாளைக்கு 80,000 ரூபா, குறைஞ்சதான் 80,000, இவருக்கெல்லாம் அதிகமா இருக்கும். ஒரு நாளைக்கு 80,000 படி பார்த்தாலும் இப்ப எத்தனையோ வந்திருக்கும் இல்ல, போதாதா? அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ப்ரொமோஷன், கடை விழா, கடை திறப்பு விழா, ஏன் இந்த அப்ப ஏதாவது யூடியூபர்ஸ் நிறைய பேரை இன்டர்வியூ கேட்பாங்க, அதுலயோ 50,000 ஒரு இன்டர்வியூ படி வாங்கினாலே வந்துடும் இல்ல. ஏன் அலையிறானுங்க இப்படி? மகளே, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி. நைட்டு டீட்டெயில் ஒரு வீடியோ வரும்.